மேம் வணக்கம். வணக்கங்க. தாவேகா தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது தேர்தல் வாக்குறுதியை அளிச்சிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக மகளிர் அனைவருக்கும் மாதம் 2500 ரூபான்னு தனது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அதே போல திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் எனவும், பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் அதாவது பேபி கிட் வழங்கப்படும், இது போன்ற அறிக்கைகளை கொடுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணா திமுகவை காப்பி அடிச்சுதான் பாக்குறேன். ஏன்னா முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கட்டும். இதையே அவர் படத்துலயும் இதுக்கு முன்னாடியும் இலவசங்களை கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னது, மிக்சி கிரைண்டர் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சது எல்லாத்தையும் பாக்கணும்ல. நான் இங்கிருந்துதான் வந்தேன். என்னுடைய ரோல் மாடல் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி எல்லாம் கொள்கை தலைவர்களை வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திட்டு இருக்கக்கூடியவங்க. அப்ப அவங்களோட செயல்பாடுகள் பின்னாடி இருந்து ஆரம்பத்துல இருந்து பாக்கணும்ல, சொசைட்டில அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்றத. சோ ஒரு நடிகரா ஒரு அறிமுகம் ஆகும்போது அப்போ திட்டங்கள் எல்லாம் உடைச்சு படத்துக்காக அப்ப என்ன வேணா பண்ணுவீங்க. இப்ப அதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன மாற்றத்திற்கான ஒரு தலைவர் நான் அப்படின்னு வரீங்க நீங்க? என்ன மாறி இருக்கு இதுல? எல்லாத்தையுமே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட்டி போட்டிருக்கீங்க. இந்த திட்டம் குலவிளக்கு திட்டம்ன்றது பெண்கள் 2021 நாங்களே அறிவிச்ச திட்டம் தான் அது. 1500 ரூபாய் மகளிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அததான் திமுகவே ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. இங்க அண்ணா திமுகவை தவிர்த்து, எங்களுடைய அண்ணன் எடப்பாடியாரை தவிர்த்து யாருமே அரசியல் பண்ண முடியாது அப்படின்றதுதான் இது காட்டுது. எங்களுடைய இயக்கம் என்பது மக்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட தலைவர்களை கொண்ட இயக்கம், மக்களுக்காக அர்ப்பணித்த தலைவர்களை கொண்ட தொண்டர்களை கொண்ட இயக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். சோ எங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடியவர்களால் தான் கூடியவர்களாகத்தான் திமுகவாக இருந்தாலும் இந்த தாவேகாவாக இருந்தாலும் இனி 1000 ஆண்டுகளுக்கு யார் வந்தாலுமே நினைத்து கூட பார்க்க முடியாத திட்டங்களை செயல்படுத்தி காட்டியது, அதிலும் கடைநிலை குடிமகன் வரை செயல்படுத்தி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப தாலிக்கு தங்கம்ன்றது நாங்க 2011-16 காலகட்டத்தில இருந்தே அம்மா லேப்டாப்ல இருந்து, சைக்கிள்ல இருந்து, கருவறை முதல் கல்லறை வரை திட்டங்களை கொடுத்தவர்கள். குறிப்பாக என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே தான் பெரியோர்களே அப்படின்னு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்வார்கள். குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்களில் அண்ணா திமுகவும் சரி, அம்மாவும் சரி, அண்ணன் எடப்பாடியும் சரி எந்த குறையும் வைத்தது கிடையாது. கொரோனா காலத்துல கூட எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை நாங்க வரி வருமானமே இல்லை என்றாலுமே கூட லேப்டாப் கொடுத்ததுல இருந்து, ஸ்கூட்டி கொடுத்ததுல இருந்து, தாலிக்கு தங்கம் அன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்ததுல இருந்து, தாலிக்கு தங்கம் பின்னாடி ஒரு விஷன் இருந்தது எங்களுக்கு. அதாவது பட்டம் படித்த பெண்கள், பட்டயம் படித்த பெண்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களா? இங்க சும்மா வாய்க்கு வந்ததை அறிவிச்சுட்டு ஏதோ ஒண்ணு அப்படின்னு போயிடும். வெந்ததை தின்னுட்டு வந்ததை சாப்பிடுபவர்களை, வந்ததை பேசுபவர்களை போலத்தான் நான் இவர்களை எல்லாம் பார்க்கிறேன். எப்படி அறிவிப்பார்கள்? அதற்கான செயல் திட்டம் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏதாவது அறிவிச்சுட்டா மக்கள்லாம் இன்னைக்கு ஏதோ படிக்காம இருந்து ஏமாந்தெல்லாம் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. ஏதோ வாய்க்கு வந்தது அறிவிச்ச திமுக தான் இன்னைக்கு திராவிட ஆட்சி காலங்கள்ல 50 ஆண்டு கால வரலாறுல 4 லட்சம் கோடி கடன். இவங்க இன்னைக்கு எந்த சொன்ன திட்டங்களை கூட 520 வாக்குறுதிகள்ல 5 கூட குறிப்பா நிறைவேற்ற முடியல. குறிப்பா 1000 ரூபாய் சொன்னாங்க, அதையே இந்த திமுக அரசாங்கத்தால நிறைவேற்ற முடியல. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஒருத்தர் தலையில இந்த தேதிக்கு இந்த நிமிஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. என்ன விஷன் வச்சிருக்காங்க சொல்ற எல்லாரும்? அதாவது என்ன திட்டம் வச்சிருக்காங்க? அதன் பின்னாடி எப்படி செயல்படுத்துவார்கள்ன்றத சொல்லணும். இன்னொன்னு, தாலிக்கு தங்கம் அன்னைக்கு நாங்க அதன் பின்னணியில அனைத்து பெண்களும் படிக்க வேண்டும், சொந்த காலில் நிக்கணும், செல்ஃப் டிபெண்டா இருக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில அதை நாங்க வச்சோம். 50,000 ரூபாய் வைக்கும் போதே நாங்க தாலிக்கு 8 கிராம் தங்கம் கொடுத்தோம், பிளஸ் திருமண நிதியுதவியும் கொடுத்தோம், நாங்க ஸ்கூட்டி கொடுத்தோம். அதே போல ஆதரவற்ற பெண்களுக்கு 1000 ரூபாய்ன்றது அன்னைக்கே கொடுக்கப்பட்டது. முதியோர் உதவி திட்டம், ஆதரவற்ற பெண்கள், விதவை பெண்கள், இவர்களுக்கு எல்லாம் நாம அப்பவே எங்க ஆட்சியிலே நாங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் கூட 15 லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்துட்டு தான் இருந்தோம் அன்னைக்கு. அதே போல பிறக்கின்ற குழந்தைகளுக்கு நாங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் 2011 இருந்து பேசிட்டு இருக்கோம். நாங்க தாய் வீட்டு சீதனம் வந்ததோ இல்லையோ, பிறக்கின்ற மண்ணில் பிறக்கின்ற குழந்தைக்கு, அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குறிப்பாக தாய் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ, தாய் மாமன் அண்ணன் எடப்பாடியார் சீதனம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்ததுன்னு இன்ன தேதி வரைக்கும் மேடையில பேசிட்டு இருக்கிறது நான். இதை இவங்க தான், இந்த மாதிரி திட்டங்களை தான் இவங்க காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. 16 பொருட்கள் அடங்கிய தாய் சேய் நல பெட்டகமாக இருந்தாலும் சரி, மகப்பேறு சஞ்சீவி திட்டமாக இருந்தாலும் சரி, திருமண நிதியுதவி, அதாவது கர்ப்பிணி பெண்கள் நிதியுதவி, அதாவது அம்மா அதை 12,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அம்மாவின் மறைவுக்கு பிறகு 16,000 ஆக்குனாரு. அதுக்கப்புறம் அதை 18,000 மாத்தி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் கிடையாது இந்த திமுக அரசாங்கத்துல. இவர் என்ன புதுசா காது குத்திட்டு இருக்காரு? இது போல கர்ப்பிணி பெண்கள் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, பிறக்கின்ற குழந்தைக்கு அந்த
16 பொருட்கள் அடங்கிய தாய் சேய் பெட்டகமாக இருந்தாலும் சரி, பிறக்கின்ற குழந்தைகள் எல்கேஜி யூகேஜிக்கு ஷூ சாக்ஸ்ல இருந்து ஆங்கில மீடியம் ஸ்கூல் ஆரம்பிச்சது வரைக்கும், அதே போல ஸ்கூட்டி கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, இப்படி எந்த திட்டமும் எல்லா திட்டமுமே எங்களை ரோல் மாடலாக கொள்ளாமல் யாரும் எதையும் அறிவிக்க முடியாது. அப்படியே அறிவித்தாலும் இன்றைக்கு திமுக அரசாங்கம் 520 வாக்குறுதியை கொடுத்து 5 விஷயங்களை என்னுடைய பிரகடனமா அறிவிக்கிறேன், முதல் கையெழுத்துல செய்வேன்னு சொல்லியும் கூட எதையுமே நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்து மக்களினுடைய நம்பிக்கையை இழந்த கட்சியாகத்தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியே இருக்கிறது. அப்புறம் பின்னாடி இவங்க வரப்போகின்றவர்கள், இனி வருபவர்கள்லாம் 1000 விஷயங்களை சொல்லலாம், அதை திறம்பட செயல்படுத்தணும்ல. அதற்கான இடத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக தான். அதனால எவ்வளவு பேர் எத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டாலும் வாயில எவ்வளவு வேணா சொல்லிடலாம், வடை எவ்வளவு வேணா சொல்லலாம், அதை செயல்படுத்தணும். செயல்படுத்திய இயக்கம் அதிமுக, மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்ற இயக்கம் அதிமுக. அதனால அறிவிப்புகள் எல்லாம் அரசாங்கங்களாக மாறிவிட முடியாது. அந்த இடத்தில் இருப்பது மக்களுக்கான இயக்கமாக, வரப்போகின்ற ஆட்சி கட்டிலில் அமரப்போகின்ற இயக்கமாகவும் இருப்பது அதிமுக தான். மேம், தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த அரசு பேருந்துகளை அனைத்து பேருந்துகளையும் இலவச பயணம் பெண்களுக்கு மேற்கொள்ளலாம், குறிப்பிட்ட பேருந்துகள் கிடையாது. அதே போல அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய அளவில் இந்த அதாவது SOS இந்த பட்டன் சிஸ்டம் ஆனது அமைக்கப்படும் என பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு சில வாக்குறுதி எல்லாமே இவராவது பேருந்துல சொல்றாரு சார். தெருவுக்கு தெரு நாங்க பிங்க் பஸ்ல இருந்து, அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இருந்து, தொட்டில் குழந்தை திட்டத்துல இருந்து, பெண் கமாண்டோக்கள்ல இருந்து, தனி பிங்க் பேட்ரோல்ல இருந்து பெண்களுக்காக எல்லாத்தையுமே அறிவிச்சோமே சார். கொரோனா காலத்துல பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பாத்தீங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் சரி, டொமஸ்டிக் வயலன்சஸும் சரி, போக்சோ சட்டத்தினால பாதிக்கப்படுற குழந்தைகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரேப் கேசஸா இருந்தாலும், மூணாவதாக்க இந்தியாலேயே தமிழ்நாடு தான் சார் 3வது இடத்துல இருக்கு. சட்டமன்றத்திலே ஒத்துக்கிறாங்களே சார், 55% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, 33% போக்சோனால குழந்தைகள் கூட்டு பாலியல் பலாத்காரம் அதிகரித்திருக்கிறது அப்படின்றது இது டேட்டா சார். இது அந்த வகையில அது கொரோனா காலத்துல இது ஒன்னாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இத்தனைக்கும் அன்னைக்கு எதுவுமே கிடையாது பெருசா, யார் என்ன செய்தாலும் கேட்க ஆள் கிடையாது எல்லா இடத்துலயுமே. ஆனாலுமே ரொம்ப மிக அமைதியா சட்டம் ஒழுங்குல இருந்து தனி மனித பாதுகாப்பு வரைக்கும் நிலைநாட்டியவர்கள் அதிமுக. இன்னைக்கு நாங்க தான் அறிவிச்சிருக்கோம் முதல்ல, நகர் பேருந்துகள்ல பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்குமே கூட இனி இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்றது. இது மாத்திரம் இல்லாம நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஆட்சியினுடைய விலைவாசி உயர்வு, மக்களுடைய கொடுங்கோல் ஆட்சி திமுகவினுடைய எதிர்த்து மக்கள் படுற கஷ்டத்துக்கு நாங்க 10,000 ரூபாய் வந்தவொடனே கருணை தொகை தருவோம்னு சொல்லியிருக்கோம், மாசம் 2,000 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செயல்படுத்தக்கூடியத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது அதிமுக தான். இவங்க அறிவிக்கலாம், இது எல்லாமே இதுல புதுசா என்ன இருக்கு? நாங்க சொன்ன விஷயங்கள் தானே, புதுசா என்ன சொல்லியிருக்காரு? ஓகே, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்க கருத்துக்களை பதிவு செய்திருக்கேன். நன்றி மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.